So now we shall see about the proteins. So proteins proteins are the most abundant biomolecules in the living system. Yeah, we know that the proteins are the building blocks of our muscles and everything, right? So in the protein or the building block that is the amino acids. Right, our body made ஆகிறதுக்கு proteins is most important thing. So proteins எதால ஆயிருக்கு, it is made up of amino acids. இந்த பேர்ல ஒரு interesting fact இருக்கு பாருங்களேன். This is a base and this is an acid. Amino acid, right? நீரும் நெருப்பும்ன்ற மாதிரி amino acids. So let us come to this part. Then so proteins எது எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, what is that, whatever your mom and dad is giving to you, நீங்கள் எதெல்லாம் வேணான்னு ஒதுக்குறீங்களோ அதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். மில்க் நைட் படுக்கும்போது ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்க, பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு வேண்டாம்ன்றீங்க. ஸோ மில்கில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, அதில் கால்சியம் கண்டென்ட்டும் இருக்குது. சீஸ், பல்சஸ், பீனட்ஸ், ஃபிஷ், மீட், ஸோ எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் எவர் யுவர் மாம் அண்ட் டேட் இஸ் கிவிங் டு யூ, டோன்ட் சே நோ ஃபார் எனி திங். Because understand that அவங்க கொடுக்கறது that is for your growth. நீங்க இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ரேஷியோல சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு growth ப்ராப்பரா இருக்கும், இல்லைன்னா growth ப்ராப்பரா இருக்காது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட். இந்த ப்ரோட்டீன் உனக்கு பாடியில கிடைச்சாதான் உன்னோட பாடி நல்லா வளர முடியும், இல்லைன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரீச் த growth at particular age. அந்த ஏஜுக்குள்ள growth இருக்கிறது கஷ்டம். அப்படியே இருந்தாலும் there will be some abnormalities. ரொம்ப லீனா இருக்கிறது, what is that, லேசியா ஃபீல் பண்றது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ்ன்றது தீஸ் திங்ஸ், இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இல்லை எதையுமே வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியாது. சில பேர் மில்க் சாப்பிட மாட்டீங்க, சில பேர் வந்து ஃபிஷ் ஃபிஷ்னா சும்மா ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் எடுத்துப்பீங்க. மீட்டெல்லாம் வந்து சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டீங்க. ஸோ இட் ஷுட் நாட் பி லைக் தட், ரைட்? தென் they had given, listen here, that is a fundamental basis of structure and function life. Protein, it is a fundamental basic of our structure and function of life. Then so நம்மோட பாடியோட மெயின்டெனன்ஸ்க்கும் அது வேணும். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ grown people also they need proteins, right? So proteins you have to understand that is a good thing for our health. So at any cost we should not avoid this thing, right? So it is required for the growth and maintenance of the body. புரோட்டீன்ற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, புரோட்டியோஸ், கிரீக் வேர்டு புரோட்டியோஸ்லேருந்து வந்திருக்கு. புரோட்டியோஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிரைம் இம்பார்ட்டன்ஸ். பிரைம் இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் முதலாவதாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம், அதுதான் வந்து புரோட்டியோஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம், ரைட்? ஸோ இந்த எல்லா ப்ரோட்டீன்ஸுமே இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட். ஆல்ரெடி செட்யூனா ஆல்ஃபா அமினோ ஆசிட் சொல்லிட்டு. ஓகே, ரைட். த அமினோ ஆசிட், இப்போ இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு வருவோம். அமினோ ஆசிட் ஒரு பேஸ் குரூப், ஒரு ஆசிட் குரூப். இட் கண்டைன்ஸ் அன் அமினோ குரூப், NH2 குரூப். அமினோ குரூப் இந்த இடத்துல NH2 குரூப் அண்ட் ஆசிட் குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், ரைட்? ஸோ இதுதான் வந்து அமினோ ஆசிட்ஸ். ஸோ இதில் இந்த அமினோ ஆசிட் எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு, பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த அமினோ குரூப், பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த அமினோ குரூப் with respect to carboxyl group. அந்த COH குரூப்புக்கும் இந்த அமினோ ஆசிட் குரூப்புக்கும் உள்ள what is that, அந்த பொசிஷனை வச்சு we can classify the amino acids into alpha, beta, gamma, delta, like that we can classify, right? அதில் the alpha amino acids, they are obtained by hydrolysis of proteins. Proteins hydrolyze பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? alpha amino acid கிடைக்குது, right? So here this is the alpha amino acid. Adana the alpha amino acid, right? Alpha amino acid, and here this is the functional group, right? COH is a functional group, right? In the functional group பக்கத்துல உள்ள கார்பன் நம்ம என்ன சொல்லுவோம்? This is called as the alpha carbon atom, right? இது alpha carbon atom சொல்லுவோம். இந்த alpha carbon atomத்துல ஒரு amino group attach ஆயிருக்கு இல்லையா? So that is called as the alpha amino acid, right? This is amino group, this is acid group, this is alpha carbon atom. இங்கே alkyl groups இருக்கும், whatever it may be, right? இதில் வேற ஏதாவது functional groups இருக்கலாம், right? எல்லா alpha amino acidக்கும் ஒரு trivial name ஒன்று இருக்கு, right?
அந்த trivial name எதை சொல்லும்னா that reflects the property of the compound. அப்படி இல்லைன்னா அது எதுலேருந்து வந்துச்சு சோர்ஸ் அதை பொறுத்து தான் அதோடைய trivial name அமைஞ்சிருக்கு. ரைட். கிளைசினுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா கிளைசின் அப்படின்றது இட்ஸ் அன் அமினோ ஆசிட், ரைட்? ஸோ அதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா அதுக்கு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கு. கிரீக்ல கிளைகோஸ்னா ஸ்வீட்டுன்னு அர்த்தம். கிளைகோஸ்னா ஸ்வீட்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால கிளைசினுக்கு அந்த நேம் வந்துச்சு. இட் ஹாஸ் அ ஸ்வீட் டேஸ்ட். ஸ்வீட்ன்ற பொருள்படுற வகையில் கிரீக்லேருந்து கிளைகோஸ். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் கிளைசின், ரைட்? அண்ட் டைரோசின்ன்ற அமினோ ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் சீஸ்லேருந்து தான் கிடைச்சது நம்மளுக்கு. ஸோ கிரீக்ல டைரோஸ்னா சீஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதனால தான் அதுக்கு டைரோசின் அப்படின்னு பேர் வச்சாச்சு, ரைட்? ஸோ பொதுவாக அந்த அமினோ ஆசிடை வந்து நம்ம 3 letters மூலயமாவோ லைக் திஸ் லிசன் ஹியர், 3 letter சிம்பிள் மூலயமாவோ இல்லை ஒரு 1 letter சிம்பிள் மூலயமாவோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ லெட் அஸ் ஹேவ் எ லுக் ஓவர் த அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க புக்ல படிக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் லிசன் ஹியர் அண்ட் புட் இட் இன் யோர் மைண்ட். கிளைசின் கிளைசின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டினோட்டட் அஸ் GLY, கிளை ஃபர்ஸ்ட் 3 letters, RG, அலனின், அலனா CH3. ஸோ லிசன் ஹியர். இதில் என்னன்னா யூ லுக் த ஸ்ட்ரக்சர் ஹியர். அதாவது அமினோ ஆசிட் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? திஸ் இஸ் அமினோ குரூப் இருக்கு, ஆசிட் குரூப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கார்பன், தட் இஸ் ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். இடையில அதுக்கப்புறம் வந்து ஒரு அல்கைல் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ லுக் ஹியர், இங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா? இடையில ஒரு அல்கைல் குரூப் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், ரைட்? ஹியர் இந்த CH இருக்கு பார்த்தீங்களா? இந்த H தான் இங்கே தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த கார்பன்ல அட்டாச் ஆகிக்கிற இன்னொரு பாண்ட். இப்போ கிளைசின் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தட்? திஸ் இஸ் த பேசிக் அமினோ ஆசிட். அதில் வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். அலனின்ல ஒரு CH3 இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் CH3 போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கிளைசின், அலனின், வேலைன், லியூசைன், ஐசோலியூசைன். ஐசோ என்ற பேர் ஞாபகம் வச்சுக்க. ஐசோ ஐ டோல்ட் யூ செவரல் டைம்ஸ். ஐசோனா திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா we call it as ஐசோ, ரைட்? இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா we call it as ஐசோ, ரைட்? ஆர்ஜினைன், லைசின், குளுட்டமிக் ஆசிட், aspartic acid, glutamine, asparagine, threonine, serine, cysteine, methionine, phenylalanine, tyrosine, tryptophan, histidine, proline, right? So these are the types of amino acids, right? And understand that these kind of structures you should have a look. You need not to memorize this one. இதை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும் பொழுது நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணணும். இட் இஸ் அன் அமினோ ஆசிட் சொல்ல ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 6 மெம்பர் ரிங்கு. ஸோ இதோட ஒரு 5 மெம்பர் ரிங்கு லிங்க் ஆயிருக்கு. மேலே ஒரு CH, கீழே ஒரு NH, ரைட்? அது ட்ரிப்டோஃபான். ஸோ எவ்ரி திங் வில் கம் இன் ப்ராக்டிஸ் சில்ட்ரன். நீங்க எழுதுனாதான் வரும். ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு காதில் வாங்கிட்டு போனீங்கன்னா வராது. யூ ஷுட் ஹேவ் அ நோட் பை யுவர் சைட் அண்ட் யூ ஹேவ் டு நோட் ஆன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ரைட்? தென் ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட்ஸ்னா இப்போ என்னென்ன புரிஞ்சது இல்லையா? ஸோ அமினோ ஆசிட்ன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் அமினோ குரூப் அண்ட் ஆசிட் குரூப் அண்ட் அன் ஆல்கைல் குரூப், ரைட்? ஆல்ஃபா அமினோ ஆசிட்னா அந்த ஆல்ஃபா கார்பன்ல ஒரு அமினோ குரூப் அட்டாச் இருக்கு. தட் இஸ் கால்ட் ஆல்ஃபா அமினோ ஆசிட், ரைட்? ஸோ அதில் we had seen these things, right? And then we can go for the classification of amino acids. கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த மேஜரை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் non-essential amino acids here. Non-essential amino acids and essential amino acids. ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னா என்னன்னா நம்ம உடம்பால சிந்ததைஸ் பண்ண முடியாத அமினோ ஆசிட்ஸ். அதை நம்ம சாப்பாட்டில் தான் எடுத்துக்க முடியும். நம்ம உடம்புல அமினோ ஆசிட் இது சிந்ததைஸ் ஆகாது. ஸோ அதனால அது நமக்கு ரொம்ப தேவை. தட் இஸ் வை வி கால் இட் இஸ் எசென்ஷியல். நம்மளை பொறுத்து தான் நம்ம பேசுறோம், ரைட்? தட் இஸ் எசென்ஷியல். நான் எசென்ஷியல் என்னன்னா அந்த அமினோ ஆசிட் எங்க நம்ம உடம்புல செக்ரிட் ஆயிடும், ரைட்? That is called amino acids, right? And the amino acids can be classified into acidic, basic, or neutral, depending upon the number of amino groups
and carboxyl group. Right, amino group உங்களுக்கு தெரியும். Amino group வந்து basic nature, carboxyl group is acidic nature. So இதுல எது அதிகமா இருக்கு இல்ல ஈக்குவலா இருக்கு அப்படின்றத பொறுத்து we are classifying the amino acids into acidic, basic and neutral. Acidicனா என்ன அதிகமா இருக்கணும்? Carboxyl group அதிகமா இருக்கணும். Basicனா amino group அதிகமா இருக்கணும். Neutralனா ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். Right? So that is the thing. Then we can go for the properties, right? The amino acid பார்க்கும்போது it is usually colorless, crystalline solids இருக்கும். They are water soluble. எல்லா amino acids தண்ணியில கரையும். They are high melting solids and they behave like salts rather than simple amines or carboxylic acids. ஏன்னா அதில் ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கு ஒரு பேசிக் கண்டென்ட் இருக்கிறதுனால அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும் சால்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும் ஸோ அது ப்ரெசன்ஸ் பிகாஸ் ஆஃப் த போத் த குரூப்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் ரைட் இப்போ இதில் வாட்டரில் கரைச்சோம்னா ஆக்வஸ் மீடியத்தில் என்ன ஆகும் தெரியுமா ஆக்சுவலி இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா திஸ் வில் ஷிஃப்ட் டுவோர்ட்ஸ் திஸ் நைட்ரஜன் என்னவாகும் இதில் உள்ள எலக்ட்ரான் எதை எடுத்துக்கும் இந்த கார்பன் எடுத்துக்கும் ஸோ லுக் ஹியர் ஸோ இந்த இடத்துல the carbon is being acidic இதோட எலக்ட்ரானை இந்த கார்பன் எடுத்துக்கும் இந்த கார்பன் எடுத்துக்கிட்டு இந்த ஹைட்ரஜன் இப்போ எங்க போகும் விதவுட் எலக்ட்ரான் இது எங்க போகும் H plus ஆயிடுமா because hydrogen is left its electron so it goes here or else you can put it way இந்த நைட்ரஜன்ல உள்ள இந்த lone pair of electrons தான் இந்த பாண்டிங்க்கு யூஸ் ஆகுது so இப்போ nitrogen has given its lone pair of electron so that it acquires a positive charge here and this oxygen the oxygen என்ன பண்ணுச்சு it takes the electron from the bond hydrogen electron புடிங்கிச்சு so அதனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் so இந்த this will happen in the aqueous medium இது எப்போ நடக்கும்னா aqueous mediumல ஒரு அமினோ ஆசிட் போடும்போது this will happen like this so this is called as a zwitterion so இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் பேர் தான் zwitterion பேரு ரைட் இந்த zwitterion நியூட்ரல் ஆனா இதுல சார்ஜஸ் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும் இந்த zwitterionல the amino acid will react with both acids and bases ரெண்டுத்தோடையுமே ரியாக்ட் பண்ணும் ரைட் அண்ட் நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா கிளைசின் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க கிளைசின் மற்ற அமினோ ஆசிட்ஸ்ல சில அமினோ ஆசிட் நேச்சுரலாக கிடைக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸில் கிளைசின் தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரைட் ஏன்னா இதில் உள்ள ஆல்ஃபா கார்பனேட்டை மட்டும் அசிமெட்ரிக் இன் நேச்சர் கைரல் கார்பனாக இருக்கும் ரைட் இது திஸ் எக்ஸிஸ்ட் இன் போத் த ஃபார்ம்ஸ் டி ஃபார்ம்ஸ் அண்ட் எல் ஃபார்ம் பொதுவாகவே நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ்க்கு there will be L configuration இந்த L configurationல என்ன நடக்கும்னா அந்த அமினோ ஆசிட் குரூப்பை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம் ரைட் these are all about the amino acids right we shall have a short recap so amino acids na as the name indicates there is amines amino group இருக்கும் acid group இருக்கும் so அதை பொறுத்து நம்ம அதை பிரிக்கலாம் எப்படி basic neutral acidic ன்னு பிரிக்கலாம் based on the present number of amine groups and the carboxyl groups right அதுக்கப்புறம் essential non essential பிரிக்கலாம் எசென்ஷியல்னா நமக்கு நம்ம பாடியால சிந்தசைஸ் பண்ண முடியாத அமினோ ஆசிட்ஸ் அதை நம்ம டயட்ல தான் எடுத்துக்கணும் சாப்பாடுல தான் எடுத்துக்கணும் ஸோ அது எதுலேருந்து கிடைக்கும் நமக்கு ப்ரோட்டீன்ஸ்லேருந்து தான் கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸை டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றது ரைட் ஸோ தென் non-essential amino acids and essential amino acids we have seen non-essential amino acidsனா அது நம்ம பாடிக்குள்ள கிரியேட் ஆகிடும் சிந்தசைஸ் ஆகிடும் ஸோ அதனால அந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது ரைட் தென் முக்கியமான கான்செப்ட் zwitterion ஸோ ஒரு அமினோ ஆசிட் ஆக்வஸ் மீடியத்தில் இருக்கும்போது அதில் உள்ள சிஓஹெச் உள்ள ஹெச் ப்ளஸ் அயான் இதில் அட்டாச் ஆகிருக்கும் இதில் போய் அட்டாச் ஆகும் அந்த அமினோ குரூப்பில் போய் அட்டாச் ஆகிடும் ஸோ தட் த O acquires a negative charge and the amine group acquires a positive charge right then
Let's go for proteins, right? இப்போ நம்ம அமினோ ஆசிட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம புரோட்டீனோட ஸ்ட்ரக்சருக்கு போகலாம், right? Proteins அப்படின்னா I already told you that are the building blocks of our muscles and other body tissues. அதோட பில்டிங் பிளாக் தான் என்ன அமினோ ஆசிட் நம்ம பார்த்துட்டோம், ரைட்? அப்போ எப்படி நம்ம பாலிசாக்கரைட் பார்த்தோமோ அதே மாதிரி அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த அமினோ ஆசிட் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகினா தட் இஸ் த புரோட்டீன் அப்படி நம்ம சொல்லுவோம். லிசன் ஹியர். ஸோ ஹியர் திஸ் இஸ் த glycine. இந்த அமினோ ஆசிட் glycine. Listen here, NH2, CH2, COH. This is called glycine. So this is called alanine. Alanine la பாத்தீங்கன்னா there will be one CH3 group extra, right? எதை விட glycine விட. So இந்த glycine alanine சேரும்போது what happens here? Here H2O eliminates here. Listen here. Here. And the H2O அப்படியே eliminate ஆயிடுது. ஸோ அப்போ என்ன நடக்குது, வேற எங்கேயும் சேஞ்சஸ் இல்லை. இந்த NH2 CH2 அப்படியே இருக்குது, இங்கே CO அப்படியே இருக்குது, இங்கே N, இந்த N இங்கே வந்துருது, ரைட்? CON அண்ட் there be a ஹைட்ரஜன். ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 H, இங்கே ஒரு H இருக்கு. ஸோ டோட்டலி 3 H இருக்கு, அதில் 2 தான் போகும். ஸோ ரிமைனிங் ஒன் ஹைட்ரஜன் பி தான், அந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கும் அந்த லிங்கேஜ் எங்கே வந்திருக்கு பாருங்க. ஒரு அமினோ ஆசிட்ல உள்ள கார்பாக்சில் குரூப்புக்கும், ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் கார்பாக்சில் குரூப்னா COHல இருந்து தானே, அண்ட் திஸ் இஸ் NH, திஸ் இஸ் ஃப்ரம் த அமைன் குரூப், ரைட்? ஸோ ஒரு அமினோ ஆசிட் உள்ள கார்பாக்சில் குரூப்புக்கும் இன்னொரு அமினோ ஆசிட்ல உள்ள அமினோ குரூப்புக்கும் இடையில ஒரு லிங்கேஜ் கிரியேட் ஆகுது இல்லையா? திஸ் லிங்கேஜ் இஸ் கால்டு பெப்டைட் லிங்கேஜ். திஸ் லிங்கேஜ் இஸ் கால்டு பெப்டைட் லிங்கேஜ். ஸோ இந்த இடத்துல என்னென்ன அமினோ ஆசிட் இன்வால்வ் ஆயிருக்கு? கிளைசினும் அலனினும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ திஸ் பெப்டைட் லிங்கேஜ் இஸ் கால்ட் அஸ் கிளைசில் அலனின் ஆர் கிளையலா. ஸோ திஸ் இஸ் கால்டு கிளையலா. This one. The product of the reaction is called a dipeptide. இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டைபெப்டைட்னு சொல்லுவோம். பிகாஸ் தீஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 2 அமினோ ஆசிட்ஸ். அதாவது கார்பாக்சில் குரூப் ஆஃப் 1 glycine combines with the amino group of alanine. We get a dipeptide, right? So elimination of water molecule, formation of a peptide bond. இந்த இடத்துல ஒரு peptide linkage form ஆகுது இல்லையா? This we call it as a dipeptide. ஏன்னா here the carboxyl group of glycine reacts with the amino group of alanine, then we get a peptide linkage. This is called as a dipeptide. ஸோ இப்போ இது என்ன சொல்லுவோம்? இது ஒரு பெப்டைட், இது ஒரு பெப்டைட்னு வச்சு, ஸோ கிளைசின் அலனின்றது இட் இஸ் ஏ டைபெப்டைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? கிளைசின் அலனின் இஸ் ஏ டைபெப்டைட். இஃப் த தேர்ட் அமினோ ஆசிட் கம்பைன்ஸ் இட் இஸ் கால்டு ட்ரைபெப்டைட். ஒரு அமினோ ஆசிட் இருந்ததுன்னா we have to remember that is a peptide நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ 2 அமினோ ஆசிட்னா டைபெப்டைட் ஜாயின் டுகெதர். ஸோ இது பேர் தான் பெப்டைட் லிங்கேஜ். So 2 amino acid involve ஆயிருக்கிறதுனால we call it as a dipeptide. 3 amino acid involve ஆனா we call it as a tripeptide. டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா, ஹெப்டா அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி if more number of amino acids such it is added that are linked, அதை நம்ம polypeptide சொல்லுவோம், right? Listen here, the third amino acid combines to a dipeptide. டைபெப்டைட் இன்னொரு அமினோ ஆசிட் சேர்ந்ததுன்னா தட் இஸ் கால்டு ட்ரைபெப்டைட். ட்ரைபெப்டைட்ல 3 அமினோ ஆசிட் இருக்கணும், ரைட்? 3 அமினோ ஆசிட் லிங்க்டு பை 2 பெப்டைட் லிங்கேஜ். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம், ரைட்? ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இது வந்து கிளைசில் அலனின் அப்படின்றது ஒரு டைபெப்டைடா மோனோபெப்டைடா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மோனோபெப்டைட்னு எழுதிடுவோம். ஏன்னா இங்கே ஒரே ஒரு பெப்டைட் லிங்கேஜ் தானே இருக்கு, அதனால நம்ம மோனோபெப்டைட்னு எழுதுறோம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். It is related to the number of amino acid involved in the process, right? So இந்த இடத்துல 2 அமினோ ஆசிட் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால நம்ம இதை டைபெப்டைட்னு சொல்றோம். 3 அமினோ ஆசிட் இருந்துச்சுன்னா we call it as a ட்ரைபெப்டைட். அதுல 2
பெப்டைட் பாண்ட் இருக்கும். அதோட பேரு ட்ரைபெப்டைட். அது 2 பெப்டைட் பாண்ட் இருக்கும். ஸோ அப்போ 4 அமினோ ஆசிட் இருந்துச்சுன்னா அதில் எத்தனை பெப்டைட் பாண்ட் இருக்கும்? 3 பெப்டைட் பாண்ட் இருக்கும். 5 இருந்துச்சுன்னா 4, 6 இருந்ததுன்னா 5. ஸோ 4 அமினோ ஆசிட்ஸ் இருந்துச்சுன்னா 4 அமினோ ஆசிட்ஸ் லிங்க் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டெட்ராபெப்டைட். 5னா பென்டாபெப்டைட். 6னா ஹெக்ஸாபெப்டைட் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் அதிகமாக அதிகமாக we call it as a polypeptide. So polypeptide என்னன்னா the molecular mass of that particular amino acid is more than 10,000 mu. Right, note it down. ஸோ அதோட molecular mass 10,000 மியூக்கு மேலே இருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரோட்டீன் சொல்கிறோம். கிளியர்? இஸ் இட் கிளியர்? ரைட் நான் இப்போ தான் நம்ம அந்த ப்ரோட்டீன் கான்செப்டும் வந்திருக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பாலிபெப்டைட் மோர் தென் 100 அமினோ ஆசிட். ஸோ ஒரு ப்ரோட்டீன்ல எவ்வளோ இருக்குது? மோர் தென் 100 அமினோ ஆசிட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த ப்ரோட்டீன்ல என்ன இருக்கு? ஒரு அமைன் குரூப் இருக்கு, ஒரு ஆசிட் குரூப் இருக்கு. அதெல்லாம் எதால லிங்க் ஆயிருக்கு? ஒரு அமினோ ஆசிடும் பெப்டைட் லிங்கேஜால லிங்க் ஆயிருக்கு. அந்த பெப்டைடு அந்த மாதிரியான பெப்டைட்ல பார்த்துக்கும்போது ஒரு 100 பெப்டைட்ஸ், 100 கிடையாது, 1000 peptides, 1000 peptide linkages இருந்ததுன்னா, or 1000 amino acid இருந்ததுன்னா, that we call as a protein. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டீன் சொல்றோம். ரைட்? ஓகே. அப்போ பாலிபெப்டைட்னா என்ன, புரோட்டீன்னா என்ன? பாலிபெப்டைட்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது பெப்டைட் லிங்கேஜ் நிறைய இருந்துச்சுன்னா that is called பாலிபெப்டைட் நம்ம சொல்லிட்டோம். அப்போ புரோட்டீனுக்கும் பாலிபெப்டைடுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு மெல்லிய கோடு. That is, it is not sharp. பாலிபெப்டைட்ஸ்னா அமினோ ஆசிட் கம்மியாக இருக்கும், அமினோ ஆசிட் கொஞ்சமாக இருக்கும். ப்ரோட்டீன்னா நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் அதிகமாக இருக்கும். ரைட், தட் இஸ் த ஜென்ரல் டெஃபினேஷன். ரைட், எஸ். தென் ப்ரோட்டீன்றதுக்கு விச் கண்டைன்ஸ் 15 அமினோ ஆசிட்ஸ். இன்சுலின்றத இட் கண்டைன்ஸ் 15 அமினோ ஆசிட்ஸ். That is called as a protein. So 51 amino acid. Insulin, I think you remember that. Insulin is responsible to control the blood level in the sugar, right? Sugar patients and the blood level control பண்றதுக்காக insulin வந்து inject பண்ணுவாங்க if in extreme cases, right? So this is called these are the proteins. So protein na நம்ம என்ன பார்த்தோம்? Protein is nothing but is made up of amino acid. Amino acid na that is amine group plus acid group. அது அமினோ ஆசிட்ல முக்கியமான நேம் ஜிட்டரை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் பெப்டைட் லிங்கேஜ் அண்ட் பெப்டைட்ஸ் அதை மறந்துடக்கூடாது. பெப்டைட் லிங்கேஜ் வந்து ஒன்னா இருந்தாலும் அதுல இன்வால்வ் ஆகிருக்கிற அமினோ ஆசிட் ரெண்டா இருக்கிறதுனால we call it as a டைபெப்டைட். அப்போ நம்பர் ஆஃப் அமினோ ஆசிடை பொறுத்து தான் அந்த நேம் வருது, டைபெப்டைட், ட்ரைபெப்டைட். இட் இஸ் நாட் related to the peptide linkage. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். Then we can classify the proteins. Proteins நம்ம ரெண்டா classify பண்ணலாம் based on their molecular shape. One is fibrous proteins, இன்னொன்று globular proteins னு சொல்லுவோம். I'll show you here. Fibrous proteins and globular proteins. Yes, here. Fibrous proteins என்ன? So இதனுடைய chains வந்து this will be run parallel, அது parallel chains இருக்கும், and they will be held together by hydrogen and disulfide form, disulfide bonds, right? அப்போ we will get a fiber like structure, right? So that is called a fibrous protein. அதாவது அது ஒன்னோட ஒன்னு cross link ஆயிருக்காது. They will be parallel and held together by hydrogen and disulfide bonds. So அந்த fiber like structure இருக்கிறதுனால we call it as fibrous proteins நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜென்ரலி இன்சால்யூபிள் இன் வாட்டர், பொதுவாக என்ன பண்ணாது, வாட்டரில் கரையாது. எக்ஸாம்பிள் கெரட்டின், மயோசின். ஸோ இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நேம் வச்சு ஒன் வேர்ட்ஸ் வரும், ரைட்? கெரட்டின், மயோசின். ஸோ கெரட்டின் கேட்டால் எழுதுருவீங்க பிகாஸ் தட் இஸ் இன் ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அதனால ஹேர்னு எழுதுருவீங்க. ஊல், சில்க்கு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மயோசின்னா யூ கேன் ரிமெம்பர் சம் யுவர் ஃபேவரட் பாடி பில்டர். ஸோ அவரோட அந்த மயோசின்ற நேமை ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மயோசின்ன்றது இட் இஸ் ப்ரெசென்ட் இன் மசில்ஸ், ரைட்?
So these are called fibrous proteins. Fibrous protein fiber like structure கொடுக்குது. எப்படி fiber like structure கொடுக்குது? அது parallel போகும்போது that are held together by hydrogen and disulfide bonds. So that is why it is called as fibrous proteins, right? Then we can go for globular proteins. Globular proteins என்னன்னா it will coil around a spherical shape. அது சுத்தி இருக்கும். ஒரு what is that like that of a spring. ஒரு சுத்து ஒரு it will be coil around a spherical shape. So அது வந்து fibrous protein insoluble another type of proteins will be soluble issues. And insulin and albumins are the example of globular proteins. Remember, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம ஃபைபரஸ் ப்ரோட்டீனுக்கு மசில்ஸ் ஃபைபரஸ் ப்ரோட்டீன்ஸ்ல மயோசினும் கெரட்டினும் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைபரஸ் ப்ரோட்டீன்னா மயோசினும் கெரட்டினும் ஹியர் குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ்னா இன்சுலின் அண்ட் ஆல்புமின் ஆல்புமின்ன்றது யூ நோ தட் முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா தட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆல்புமின் தட் இஸ் வை அதனால தான் உங்களுக்கு முட்டை சாப்பிட சொல்லுவாங்க ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால தான் ரைட் and insulin you know that 51 amino acids that is used for uh, controlling sugar level in blood, right? So these are the two types of proteins. There are another fibrous proteins and globular proteins, right? Fibrous proteins ஞாபகம் வர வேண்டியது hydrogen and disulfide bond அதனால தான் அந்த what is that அந்த protein polypeptide chains held ஆயிருக்குது சரியா globular proteinsனாலே albumin and insulin